தம்பி ஆக்ஷன். டியூப் லைட் ரெக்கார்ட் போட்டு 10 செகண்ட் ஆகுது, சீக்கிரம் பேசு. போட்டுட்டீங்களா? இல்லங்க, எனக்கு ஏன் இப்படி லேட்டா கேக்குதுன்னா சின்ன வயசுல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா. அப்ப என்ன ஆகுனா ஏதாவது நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு 4 செகண்ட் லேட்டா தான் கன்வே ஆகும். அதனால இப்படி ஸ்லோவா பேசுறேன். எதுக்கு நீ இப்படி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் பார்த்த படமும் இதே படம் தான். அப்படின்ற ஒரு படம். அந்த படத்தோட கதையே இதுதான். இந்த படத்தோட டைரக்டர் இந்திரா இந்த படத்துல வந்து ஹீரோவா நடிச்சிருக்காரு, மியூசிக் போட்டிருக்காரு, டைரக்ட் பண்ணிருக்காரு. எப்பயுமே வந்து ஒரு படத்துல நடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதையும் தாண்டி டைரக்ட் பண்றது சான்ஸே இல்ல. ஒரு கேப்டன் ஆஃப் தி ஷிப், எல்லாத்தையும் பாக்குறோம். அங்க வந்து நைட் தூக்கம்ல இருந்து போஸ்டர் ஓட்டம் வந்து எல்லாத்தையும் கவனிக்கணும். பல விஷயங்கள் இருக்கு, அதையும் பண்ணிருக்காரு. மியூசிக் அதை விட ஒரு முக்கியமான விஷயம். இந்த மூணையும் கலந்து ஒரு பையன் இந்த வயசுல பண்ணிருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு பெஸ்ட், ஒரு நல்ல ஒரு அப்ளாஸ், உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த படத்தோட கதையே தான். பார்த்த படங்களே ஒரு டிஃபரெண்டான ஒரு ஸ்டோரி. கதைக்களம் ஆரம்பிக்கும் போதே ஒரு டிஃபரெண்டா ஆரம்பிக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ்ல படிப்பாரு. காலேஜ் படிக்கும் போது வந்து கார்ல போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகும். அந்த ஆக்சிடென்ட் என்ன காதுல வந்து அடிபட்டுரும். காதுல அடிபட்டு ஏதாவது நம்ம சொல்லணும்னா ஒரு 4 செகண்டோ 3 செகண்டோ இல்ல 5 செகண்ட்ஸோ அந்த மாதிரி கணக்கே இல்லாம சில செகண்ட்ஸ்ல மாறி மாறி தான் அவர் காதுல கன்வே ஆகும். அப்பதான் அவர் திருப்பி பேசுவாரு. அந்த மாதிரியான ஒரு மனிதர். அவருக்கு அவர் வாழ்க்கையில இது எப்படி ஒரு மைனஸா இருந்துச்சு, இதுவே எப்படி பிளஸ்ஸா இருந்துச்சு, இதனால அவர் லைஃப்ல என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாரு, இதுல காதல் வேற இவருக்கு இருக்கு, அதெல்லாம் கலந்த ஒரு படமா தான் இந்த படம் பார்த்தேன். நல்ல ஒரு படமா இந்த படம் இருந்துச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோ இவர் கதை எழுதினாலவோ என்னவோ தெரியல, கரெக்டா நிறைய இடத்துல வந்து பிளே பண்ணியிருந்திருக்காரு. வாய்ஸ் லிப்சிங் ஆகட்டும், எமோஷனல்ஸ் ஆகட்டும், கன்வே அழுகிற சீன்ஸ், அந்த 4 செகண்ட் எக்ஸ்ட்ரா கேட்கிற சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா கன்வே பண்ணியிருந்திருப்பாரு. இந்த படத்தோட ஹீரோயின் தான் அப்படிதான். இந்த கதைக்காக சொல்லணும், இந்த காதலுக்காக சொல்லணும் எல்லாம் இல்லாம ஒரு சிங்க் ஆகிற மாதிரியான ஒரு லவ் சீக்வன்ஸ் எல்லாம் கண்டிப்பா அந்த படத்துக்கு இருக்கும். அடுத்து இந்த படத்துல வர மத்த ஆர்டிஸ்ட் ஆகட்டும், ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி வர எல்லாருமே வந்து கரெக்டா ஸ்கோர் பண்ணியிருந்திருப்பாங்க. அடுத்து இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராகவே கன்வே பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனா ஸ்டார்டிங்ல வந்து எடுத்துட்டு போகும்போது உங்களுக்கு எந்த நோக்கி கதை போகுது, எப்படி போகுதுன்றது புரியாது. எப்படி அந்த படம் பார்க்கும்போது 4 செகண்ட் கழிச்சு தான் காது கேட்குமோ, அதே மாதிரி இந்த படம் பார்த்து கொஞ்சம் நேரம் இல்ல ரொம்ப நேரம் கழிச்சு தான் நமக்கே கன்வே ஆகல சொல்ல வராங்கன்றத நல்லா பொறுத்து பார்க்கும்போது தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மியூசிக், அவரே மியூசிக் பண்ணதுனால என்னமோ லவ் சாங்ஸ் ஆகட்டும், மாண்டேஜ் சாங்ஸ் ஆகட்டும், அப்புறம் பிஜிஎம் ஆகட்டும் சூப்பரா பண்ணியிருக்காரு. அடுத்து இந்த படத்துக்கு மைனஸ் அப்படின்னு சொன்னீங்களா, ஸ்டார்டிங்ல வந்து ஒருத்தர் காமிப்பாங்க. அவர் எப்படின்னா வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, என்கிட்ட காசே இல்லை அப்படின்னாங்க. அந்த கேரக்டர் அதுக்கப்புறம் காமிக்கும் போது என்னன்னா அவர் வந்து ஒரு பெரிய டாக்டரோட பையனா இருப்பார். அந்த தப்புல தான் ஆரம்பிக்கும் படம். நான் சொல்லிட்டேன்னா ட்விஸ்ட் போயிடும். ஸோ நீங்க படம் பார்க்கும்போது மைனஸா தெரியும், அது ஒரு மைனஸ். அடுத்து நம்ம ஹீரோ அப்படின்னா ஒரு செகண்ட்ஸ் 4 செகண்ட் அப்புறம் கேட்கணுவாங்க, டப்புன்னு சீக்கிரம் கேட்கிற மாதிரி இருக்கும். சில சீக்வன்ஸ்லாம் ரொம்ப லேட்டா 1/2 மணி நேரம் கழிச்சு கேட்கிற மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் சில இடத்துல மைனஸா தான் தோணுச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் அப்போ சுடுவாங்க நம்ம வில்லனை. அவர் காது தான் லேட்டா கேட்கும். ஓகே, வலி கூடமா லேட்டா வலி வரும். ஸோ சுற்றுவாரு, சிரிப்பார் ஹீரோயின் பார்த்து. அதுக்கப்புறம் எப்படி அது இங்க சுட்டுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் மைனஸா கொஞ்சம் தோணுச்சு. இன்னொன்று கிளைமேக்ஸ் இப்ப முடியும் நினைப்போம், ஆனா முடியாது, கொஞ்சம் தள்ளி எடுத்து போவாங்க. ஸோ கிளைமேக்ஸ்க்கும் ஒரு சிங்க் இல்லாம கிளைமேக்ஸா இருக்கும். ஹீரோ சில இடத்துல இன்னும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார்னால் இந்த படம் இன்னும் நல்ல லெவல் போயிருந்திருக்கும். ஏன்னா அந்த படத்தோட ட்ரைலருக்கே வந்து நல்ல ஒரு எதிர்பார்ப்பு வந்துச்சு, நல்ல ஒரு வரவேற்பு வந்துச்சு. இந்த படத்துக்கும் நல்ல ஒரு வரவேற்புன்னு சொல்லிட்டு அவங்க டீம் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா நான் படம் பார்த்தேன். ஸோ இந்த படம் பார்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா ஓகே, பார்க்க வேண்டிய ஒரு படமா, ஒரு வாட்டி வர்த்தபிள் படமா இந்த படம் இருக்கும். சோ நீங்க போய் கஷ்டப்படாம இஷ்டப்பட்டு இந்த படத்தை பார்க்க சொல்லிக்கிறேன். இப்ப நான் கிளம்பிக்கிறேன். நீங்க என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், மறக்காம நெட் டிவி ஃபார் யூவை சப்ஸ்கிரைப் பண்ணணும். இல்ல 4 செகண்டுக்கு அப்புறம் தான் எதுவுமே ஆகாது. சப்ஸ்கிரைப் பண்றீங்க. நன்றி.